வணக்கம், நான் மு பிரபாஷினி. இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தோட அறிமுகம் பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல இலக்கணம்னா ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இருக்கிறதுலே ரொம்ப எளிமையானது தமிழ் இலக்கணம் தான். இப்ப நம்ம தமிழ் இலக்கணத்தோட அறிமுகம் பற்றி பார்க்கலாம். முதல்ல தமிழ்ங்கிறது என்னது? ஒரு மொழி. மொழிய பிழை இல்லாம படிக்கவும் எழுதவும் உதவுறது தான் இலக்கணம். இப்ப இலக்கணத்தோட வகைகள் பற்றி பார்க்கலாம். இலக்கணம் 5 வகைகள் கொண்டது. முதலாவதாக எழுத்து இலக்கணம் இருக்கு. அடுத்து சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், அடுத்து யாப்பு இலக்கணம், கடைசியா அணி இலக்கணம். இப்ப ஒரு இலக்கணம் பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம்னா மனிதர்கள் அந்த காலத்துல விலங்குகள் போல காடுகள்லயும் குகைகளையும் தான் வாழ்ந்து வந்தாங்க. அப்ப ஒளியில சைகை வச்சுதான் மத்தவங்கள்ட்ட செய்தியை தெரிவிச்சாங்க. அந்த ஒளி வரி வடிவமா மாறுறதா நம்ம என்ன சொல்றோம்? எழுத்துன்னு சொல்றோம். இதுதான் எழுத்து இலக்கணம். அடுத்து சொல் இலக்கணம். சொல் இலக்கணம்னா பல எழுத்துக்கள் சேர்ந்து வர்றதா சொல் இலக்கணம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அ, இம், மா. அ ஒரு எழுத்து, இம் ஒரு எழுத்து, மா ஒரு எழுத்து. இதெல்லாம் சேர்த்தோம்னா என்ன வார்த்தை வருது? அம்மா. இது ஒரு சொல். பல எழுத்துக்கள் சேர்ந்து வர்றதா சொல் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இதுதான் சொல் இலக்கணம். அடுத்து பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம்னா ஒரு சொல் இருந்தாலே அது கண்டிப்பா ஒரு பொருள் இருக்கணும். அப்படி பொருள் இல்லைன்னா அது ஒரு சொல்லே இல்லை. இப்ப இங்க அம்மாவே எடுத்துப்போம். அம்மானா என்ன? தாய், அதாவது மதர்ன்னு சொல்லலாம். இப்ப இது பொருள் இருக்கிறனாலதான் இதை நம்ம சொல்லுன்னு சொல்றோம். இதுதான் பொருள் இலக்கணம். அடுத்து யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம் அப்படின்னா பொருள் உள்ள சொற்கள், பல சொற்கள் செய்யுளா இல்ல பாடலா மாறுறதா நம்ம யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் அப்படின்னா இந்த யாப்பு இலக்கணத்துக்கே அழகு சேர்ப்பது. இப்ப பொதுவாவே அணி இலக்கணம்னா அழகு சேர்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாப்பு இலக்கணத்துக்கு அழகு சேர்ப்பது தான் அணி இலக்கணம். இப்ப நம்ம எழுத்து இலக்கணம் பற்றி விரிவா பார்க்கலாம். எழுத்து இலக்கணம் 2 வகைகள் கொண்டது. முதலாவதாக முதல் எழுத்து, அடுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து 30 எழுத்துக்கள் இருக்கு. சார்பெழுத்து 10 வகைகள் கொண்டது. முதல் எழுத்துல 2 வகையா பிரியும். ஒன்னு உயிர் எழுத்துக்கள், இன்னொன்னு மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்ல 12 எழுத்துக்கள் இருக்கு. மெய் எழுத்துல 18 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப உயிர் எழுத்துக்களோட வகைகள் பற்றி பார்க்கலாம். உயிர் எழுத்துக்களின் வகைகள் 2 இருக்கு. ஒன்னு உயிர் குரில், இன்னொன்னு உயிர் நெடில். குரிலோட எழுத்துக்கள் மாத்திரை அளவு 1 மாத்திரை அளவு. நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு 2 மாத்திரை அளவு. மாத்திரை அளவுனா என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மாத்திரை அளவுனா எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவு, அதாவது கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம் தான் மாத்திரை அளவு. இப்ப குரில் எழுத்துக்கள்னா என்ன? குறுகிய ஓசை கொண்ட எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னா நீண்ட ஓசை கொண்ட எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்கள். இப்ப என்னென்ன எழுத்துக்கள் நம்ம பார்த்துடலாம். குரில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, அதுக்கப்புறம் ஓ. இந்த 5 எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் என்னன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, கடைசியா ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள், அதாவது நீண்ட ஓசை கொண்ட எழுத்துக்கள். இப்ப மெய் எழுத்துக்களின் வகைகள் பற்றி பார்க்கலாம். இது 3 வகையா பிரியுது. ஃபர்ஸ்ட் வல்லின எழுத்துக்கள், இரண்டாவதா மெல்லின எழுத்துக்கள், கடைசியா இடையின எழுத்துக்கள். ஒவ்வொரு வகையிலையும் 6 எழுத்துக்கள் இருக்கும். இந்த மெய் எழுத்துக்கள்
எழுத்துக்களோட மாத்திரை அளவு என்னன்னா எப்பவுமே அரை மாத்திரை அளவு தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு புள்ளி வச்ச எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்கள்னாலே புள்ளி வச்ச எழுத்துக்கள். இப்போ வல்லின எழுத்துக்கள் என்ன, மெல்லின எழுத்துக்கள் என்ன, இடையின எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துடலாம். வல்லின எழுத்துக்கள்லாம் என்னென்ன? கசட தபர, கசட தபர. புள்ளி வைக்க மறந்துடாதீங்க, ஏன்னா இது மெய் எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள்லாம் என்னென்ன? ஞன நமன, ஞ ஞ ந ம ந. இடையின எழுத்துக்கள் வந்து ய வ. இதுதான் இடையின எழுத்துக்கள். மற்ற இலக்கண வகைகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.